புத்தக ஒரு மதிப்பெண்களும் சில அகநிலை வினாக்களும் ஒரு மதிப்பெண்களாக இங்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? சரி. முதல் வினா. சத சர்க்குலரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற ஆர்வத்தினால் மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய நூல். இங்கே விடை இருக்குது, கொஞ்சம் பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க தானே? ஆமா. அடுத்தது, மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது 3. என்னென்னது? 1 இது நம்ம 1, 3 படிச்சுட்டு போக மாட்டோம். எப்படி படிப்போம்? இது 2 படிச்சுட்டு தான் போவோம். சரிங்களா? ஏன்னா இது 2வதா கொடுத்துட்டு இத 3வதா கொடுத்துட்டு இதே விடையை எதிர்பார்த்திருப்பாங்க. அப்ப அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதிரி வரக்கூடிய வினாக்களுக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்க. அப்ப இதை இங்க கொடுத்துட்டாங்கன்னா அங்க விடையும் அது மாதிரி இருக்கும். 1, 2 மட்டும் சரின்னு இருக்கும். அப்போ 1, 3 தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். இந்த வினா வந்தாவே 1, 3. இப்ப 1, 3 போட்டுனா அவன் போட்டுருவான் 111. சரி, பாத்துக்கு. அடுத்தது 3வது வினா. மின்னீர் தனியாழி வெண்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடை நயம் அடியெடுகை சீர்மோனை. இது கூட ஈல இருக்கும் விடை. ஈ என்ற ஒரு ஆப்ஷன்ல இருக்கும், நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆனா அது மாதிரி நம்ம போக மாட்டோம். புத்திசாலித்தனமா நம்ம அடியெடுகை சீர்மோனை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அது ஆக இருக்கா இல்ல ஈல இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சு எழுதுவோம். தெரியும் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு நிலவுப்பு. ஆமா, யார் ஆசிரியர்? செம்பருதி மலைமேட்டு கலையை சாய்ப்பான் செட்டி பாலசுப்ரமணியம். ஆமா, சரிதான். மயிலைசீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகளின் தொகுப்பு எந்த இதழ் எழுதிருச்சுன்னு தெரியுமா? நானே சொல்றாரு, செந்தமிழ் செல்வி. பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இதுல பிழையான சொற்கள் என்னென்னது? அப்புறம் மனம், காலையில் மனம், அது 2 பிழையான சொல்லு. ரைட். அடுத்தது, பேச்சு தமிழ் அமைந்த தொடரை தேர்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். மத்தது எல்லாமே அழகான செந்தமிழ் நடையில இருக்கு. சரிங்களா? இது மட்டும்தான் பேசுற மாதிரியே இருக்கு, அதனால பேச்சு வழக்கு. அடுத்தது, இயல் 2ல பாத்தீங்கன்னா, குரங்குகள் அடுக்கின, விலங்குகள் பறந்தன, பறவைகள் பசுக்கள். அப்ப சரியான விடை ஆமா. அடுத்தது, நரம்புகளுக்குள் வீணை மீட்டிக் கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது ஆமா, கையேந்தி வாங்கிய அந்த மழை துளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று, அது நம்பிக்கை மையம். காரணம், அதனால. அடுத்தது, பொய்யாவானம் புதுப்பையல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க. முழுமையாவா இல்ல ஏதாவது ஒரு சொல்லுக்கா? அவ்வளவுதான். பொய்யா அப்படிங்கிற சொல்லுதான் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கூற்று, இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் நெசவாளர்கள் சென்னை நோக்கி வந்தனர். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கிழக்கிந்திய நிறுவனத்தின் வணிகம் துணி சார்ந்ததாகவே இருந்தது அப்படின்னு பாக்குறோம். கூற்று சரி, காரணம் சரி. நம்ம இந்தியாவுக்குள்ள அவங்க வந்ததுக்கே வணிக நோக்கத்துல உள்ள வந்தாங்க. அதுவும் குறிப்பா எந்த வணிகத்தை நோக்கி வந்தாங்க கேட்டா துணி வணிகத்தை தான் நோக்கி அவங்க உள்ள வந்தாங்க. சரி. அடுத்தது, படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. அடுத்தது, கடலின் பெரியது என்னது? என்ன குறள்? பயன்தூக்கார் செய்த உதவி நன்மை கடலின் பெரிது. வையகமும் வானகமும் ஆற்றல் எரிது எதற்கு? என்ன குறள்? அடுத்தது, பொறுத்துக. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும்.
3. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. 4. சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி. காலத்தினார் செய்த நன்றி சிறிதென்னும் ஞாலத்தின் வானம் பெரிது. சரி, அடுத்தது பொறுத்துக. அன்பும் அரணும் இலக்கண குறிப்பு. நன்கலம், மறத்தல், உலகு, அதுவும் என்ன ஆகு பெயர்? திருக்குறள். இட ஆகு பெயர். ஏன் உலகு அப்படின்னா உலகு சிரித்தது, உலகம் போற்றியது சொல்லுவாங்க. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு அர்த்தம். ஊர் சிரித்தது நீ செய்த செயலை கண்டு, ஊர் போற்றியது நீ செய்த செயலை கண்டு இப்படி சொல்றாங்கன்னா அது ஊர் அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை சார்ந்து வருவது, அந்த மக்களுக்கு ஆகி வருவதனால என்ன பேரு? இட ஆகு பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது தமிழில் திணை பாகுபாடு கோடு அடிப்படையில் வகுக்கப்பட்டுள்ளது. பொருட்குறிப்பு. அடுத்தது உயர்திணை என்மனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்மனார் அவர் அளபிறவே. இந்நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியம். சரி, அடுத்தது யார் எது ஆகிய வினாச்சொற்கள் பயனிலையாய் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே. எப்படி கூட கேட்கலாம் சொல்லியிருக்கேன் நானு. வேகத்துல பண்ண தப்பு. எது யார் அப்படின்னு கூட விட்டுருப்பாங்க. நமக்கு விடை நேரம் எங்க போகும்? உயர்திணை தான் போகும். அங்கே கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்தது பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர் என்பது பதிலீட்டு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம், நாங்கள், நாம். அப்ப சரியான விடை. அடுத்தது குடும்பம் எனும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல். எத்தனாவது குறள் கூட தெரியும் உனக்கு? 29. ஒருத்தி விடையை தேர்க. செற்றார் பகைவர், கிளை உவகை, கானம். இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக என்று ஜலாலுத்தீன் ரூமி குறிப்பிடுவது ஆகிய இவை அனைத்தும். சரியா? அப்போ 2 மதிப்புல கூட கேட்பாங்க. அப்படியே இதை தீங்கு விட்டு 2 மதிப்புல கேட்டுருவாங்க. சரி. தந்தனன் தாதை தன்னை தடக்கையான் எடுத்து சார்வான். அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. ஏன்னா தட அப்படிங்கிறது உரிச்சொல், அதை தொடர்ந்து கையான் அப்படிங்கிற சொல் வருவதனால இது பேரு உரிச்சொல் தொடர் அப்படின்னு பேரு. அடுத்தது எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்னும் பாரதியின் பாடல் வெளிப்படுத்துவது. பாடம் நடத்துகிற போது பார்த்தோம் எல்லாம் தாய்நாடுங்கிற போது பாரதி மட்டும் தந்தையர் நாடுன்னு சொன்னான்னு காரணம் கூட நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்னும் கருத்தை உணர்த்தும் கதை. தம்பிகிட்ட பேசலாம் கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா உடனே ஓடி சென்று உதவுகிற ஒரு பக்குவம் இருப்பதனால தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு துடிச்சு போறான். உரிமை தாகும் கதையை எழுதியவர் அவருடைய இயற்பெயர் மாணிக்கவாசகர். சரி. அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக சாகித்ய விருது பெற்றவர். அடுத்தது 2014 பூமணி எழுத்தாளர்கள் கோடி எழுத்தாளர்களில் ஒருவர். கரிசல் எழுத்தாளர்கள சிறந்தவராக போற்றப்படுபவர் கி ராஜநாராயணன். பொருள் குழப்பமின்றி எழுதுவதற்குரிய காரணங்களுள் பொருந்துவதை தேர்க. நிறுத்த குறிகளை உரிய இடங்களில் நிறுத்தி எழுதுதல். ரொம்ப எளிமையா தான் இருக்குது. ஆனா அந்த நேரத்துல படிச்சுட்டு வருமா 2 நிமிஷம் ஆகும். எடுத்துக்கூடாது, அதுக்கு 1 நிமிஷம் தான். அதனால கொஞ்சம் பாருங்க. தேவையான இடங்களில் இடைவெளி விடாமல் எழுதுதல். அவங்களே சொல்லிருக்காங்க தேவையான இடங்களில், அப்புறம் இடைவெளி விடாமல் எழுதணும்ங்கிறாங்க. தேவையற்ற இடங்களில் இடைவெளி விட்டு எழுதுதல் இல்ல. ஆமா. வல்லின மெய்களை தேவையான இடங்களில் விடாமல் எழுதுதல். சரி. அப்போ இதெல்லாம் முறை மாற்றி கொடுத்திருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது தொடர் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க. அடுத்தது வல்லினம் மிகும் மிகா தொடர்களின் பொருளறிந்து பொருத்துக. பாலை பாடினான், பாலை திணை பாடினான், பாலை பாடினான், தேரை பார்த்தான், தேரை பார்த்தான். இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இலக்கண விதி என்னது?
ஒரு இலக்கண விதி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே. இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இங்க பாருங்க, பாலை பாடினான். அப்ப இதை நாம இரண்டாம் வேற்றுமை தொகையாக எடுத்தோம்னா பாலையை பாடினான் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப பாலையை, இப்ப பாலைங்கிறது அது ஒரு நிலம், சரிங்களா? அப்ப பாலை திணை பாடினான், அப்பதான் பொருந்தி வரும். இப்ப பாலை பாடினான் இப்பு வர்றதுனால அது என்ன தொகையில பாக்குறோம் நம்ம? இப்பு வந்தா அதாவது வல்லினம் மிகுதிருந்தா இரண்டாம் வேற்றுமை விரி. அப்ப இது இரண்டாம் வேற்றுமை விரினா என்ன உறுப்பு மறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், வெளிப்படையா வந்திருக்கோம் ஐ. அப்ப ஐயை நீக்கிட்டு பாருங்க, பால். அப்ப பால் ஐ பாடினான், பால் கூட்டல் ஐ கூட்டல் பாடினான், பாலை பாடினான். ஐ வெளிப்பட்டு வருவதால் வல்லினம் மிகுகிறது. அப்போ இது எதை பாடியிருக்கிறான் நமக்கு தெரியுது, பால் என்கின்ற ஒரு பொருளை பாடியிருக்கிறான், பாலினை பாடினான். புரியுதா? அதே மாதிரிதான் இங்கேயும் தேரை பார்த்தான், இது தொகையால் இருக்கிறதுனால வல்லினம் மிகல. அப்போ இது தொகைனா என்ன சொல்லுது? அப்போ தேரை அப்படிங்கிறது ஒரு உயிரினம், சுவற்றில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ தேரையை பார்த்தான் அப்படின்னா வல்லினம் மிகும், சரியா? அப்ப தேரை பார்த்தான்னா அந்த சுவற்றில் இருக்கக்கூடிய தேரையை பார்த்தான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த தேரை அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தேரை என்னும் உயிரினத்தை பார்த்தான். இப்ப தேரை பார்த்தான் இப்ப வந்திருக்குது, இப்ப எங்க வரும்னு தெரியும் உனக்கு? இரண்டாம் வேற்றுமை விரியில வரும். அப்ப இத தொகையா மாத்துங்க, தேர் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தான். அப்ப தேர் அப்படிங்கிறது தெருவில் ஓடுகின்ற தேர் அப்படின்னு நமக்கு தெளிவாயிடும், சரிங்களா? அப்போ வல்லினம் மிகுதி இருந்தால் இரண்டாம் வேற்றுமை விரி. அதை நீங்க தொகை எடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்ல இதை கையாண்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது இல்லையா? அதை குழப்பம் இல்லாம எழுதிருவீங்க. அடுத்தது, வேறொரு பொருள் அமையுமாறு சொற்களை சேர்த்து தொடரமைக்க மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். இங்க மாணவர் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். இங்க நம்ம என்ன சொல்றாங்க? மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர் இருக்காங்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை இந்த இடத்துல பிரிச்சிருக்காங்க, இங்க பிரிச்சிருக்காங்க. இது மாதிரி பல வாக்கியங்கள் கூட நமக்கு எடுத்துக்காங்க. இங்க பாருங்க, அறிவியல் கண் காட்சியை கண்டனர் கொடுத்திருக்காங்க. நம்ம புத்தகத்துல எப்படி எடுத்துட்டு வந்துறீங்களா? மாணவர்கள் வரிசையில் அப்படியே சேர்த்துட்டு இருப்போம். இது ஒரு வகை, இது ஒரு வகை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. இங்க நீங்க நம்ம என்ன படிச்சதே நீங்க படிச்சுக்கங்க. இங்க பாருங்க, மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது, கண்ணாடியாகும் கண்கள் என்னும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் நகுலன். 7 ஆண்டு இயற்றி ஓர் 6 ஆண்டில் சூழ்கடல் மன்னர்க்கு காட்டல். தொடர்களில் வெளிப்படும் செய்திகள். மாதவி 7 ஆண்டுகள் வரை நாட்டியம் பயின்றால், 6 வயதில் அரங்கேற்றம் செய்ய விரும்பினார். அப்ப இரண்டும் சரி. அப்ப எந்த வயதுல அவ கத்துக்க ஆரம்பிச்சான்னு பார்த்தோம், 5 வயதில். எத்தனை ஆண்டுகள் பயிற்சி எடுத்தான்னு பார்த்தோம், 7 ஆண்டுகள் வரைக்கும் பயிற்சி எடுத்தார், சரியா? எத்தனையாவது வயதுல அவர் அரங்கேற்றம் செய்ய விரும்பினார்? இங்க 6 வயது கொடுத்துருக்காங்க. 2 பெருக்கல் 6 12 வயதில். பொருத்தி விடை தேர்க. ஆமந்திரிகை, நித்திலம், கழஞ்சு, கழை, மூங்கில். அடுத்தது, சோடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. மற்றதெல்லாம் எது பயன்படுத்தும் தெரியும் எனக்கு. என்னது? மை தயாரிப்பதற்கு. குழிமாற்று எந்த துறையோடு தொடர்புடைய சொல்? கணிதம். குழிமாற்று என்றால் என்ன? பெருக்கல் வாய்ப்பாடு. இறகுகளின் தொகுதியை சிறகு என்பர். யார் சொன்னாங்க அத? பிரமிழ். ஆமா. மேடையின் மேலிருந்து வேண்டும் போது கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை கறந்து வரல் திரை. அடுத்தது, மாதவி பெற்ற பட்டம். எதனால அந்த பட்டம் வந்து நம்ம பார்த்தோம், தலைக்கோள் அப்படிங்கிற ஒரு பரிசை இவள் பெற்றால், அதனால அவளுக்கு பேரு தலைக்கோள் அப்படின்னு பேரு. சரி, தலைக்கோழி, தலைக்கோள் அறிவை அப்படின்னு ஒரு பட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த 1008 கழஞ்சு பொன்னால் ஆன மாலையை பரிசாக பெற்றாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட். அடுத்தது பாருங்க, குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல். வேற என்ன பேர்கள்லாம் இருக்குது? மகர யாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 17 இல்ல 19 இல்ல 19. இது பழைய புத்தகத்தில் இருக்கு. அது மாதிரி. சரி. பகைவராலும் அழிக்க முடியாத அரண். யாருக்கு பிடித்த குரல் இது? அறிவு அற்றம் காக்கும் கல்வி சிறுவார்க்கும் உள் அழிக்கல் ஆகா அரண்.
அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிடித்த குரல் பார்த்தோம். எளியது அரியது என்பன. ஒன்று எளியது, அப்ப எளியதுனா சொல்வது. ரெண்டு அரியது, அரியதுனா சொல்லியபடி செய்வது, கடினம். இது எளிமை, இது கடினம். ரைட். படத்திற்கு பொருத்தமான பின்வரும் திருக்குறளில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. விடுபட்ட இடங்கள் இதை கொடுக்கல. அப்ப படத்துக்கு பொருத்தமான திருக்குறள்: உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னாருடற்கு. இந்த அச்சாணி ரொம்ப முக்கியம். அது கழட்டிட்டோம் சொன்னா, இதை கழட்டிட்டோம் சொன்னா கொஞ்சம் தூரம் கூட போகாது, கழட்டி என்ன போயிடும். அதனால ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்ல வராங்க. அல்லல் படுப்பதும் எவரோடு பழகினால். அல்லல் என்னது? துன்பம். இவங்களை விட துன்பம் தரக்கூடியவங்க உங்களுக்கு வேற யாருமே உங்களுக்கு எதிர்த்து தேவையில்லை. நீ சேர்ந்துக்கிற கூட்டம் தீயனத்தாரவங்க சேர்ந்தீங்கன்னா அவங்களை தவிர துன்பம் தரக்கூடிய யாருல. சரி, இவர்களை விட மிக சிறந்த துணை கிடையாது. யாரு கூட சேர்ந்தா? சரி. திண்ணியர் என்பதன் பொருள் மன உறுதி உடையவர். ஆமா. ஆராய்ந்து சொல்லுகிறவர். எதை ஆராய்வார் அவரு? எதை ஆராய்ந்து சொல்லுவார்? கடன் அறிந்து, காலம் கருதி, இடம் அறிந்து, எண்ணி உரைப்பான் தலை. 3 செய்தி பார்ப்பாரு. கடமை, தன்னுடைய கடமை என்னன்னு பார்ப்பாரு, இடம் பார்ப்பாரு, காலம் பார்ப்பாரு. இது அறிஞ்சுதான் தூது சொல்லணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு வந்துருக்கோம். அடுத்தது பொறுத்துக. பாம்போடு உடன் உறைந்தற்று, உடன்பாடு இல்லாதவரோடு வாழ்கிற வாழ்க்கை. செத்தார் எனப்படுபவர். வறுமை தருவது. இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். தீக்காய்பவரை போல. நமக்கு நெருங்கி பழகிய ஒரு ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மன்னனமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நின்று நாம் பழகுதல் வேண்டும். ரொம்ப நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் ஆசிரியராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி தேவை. அப்படிதான் அந்த குறள் சொல்லுது. என்ன சொல்லுது அந்த குறள்? அகலாது அணுகாது தீக்காய்வார் போக இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இது நன்னூலில் அந்த செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சி, நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமொடு, எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தில் தெரியா படர்ச்சி வழிபாடு. ஆசிரியரை எவ்வாறு நாம் வழிபடுதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்கான குறளும் அந்த செய்தியும் இந்த செய்தியும் பொருந்தி வரும். எப்படின்னு கேட்டா, தீ காய்கிறவர்கள், நமக்கு அது குளிர்காலம் என்பதனால தீ காய்ஞ்சிட்டு இருக்கோம். அப்ப தீ எனக்கு இதம் அளிக்குது, அதனால நான் தொட்டு வச்சுக்கிட்டேன். நெடுநல் வாடகை கூட பார்த்துப்போம். தன்னுடைய குளிரை போக்கிக் கொள்வதற்காக கொல்லி நிறுத்தினால் தீமுட்டி அவர்கள் தன்னுடைய கண்ணங்களை வைத்துக் கொண்டார்கள். அப்போதும் அவர்கள் பட்ட என்று நடுங்கிக் கொண்டிருந்தது நம்ம பார்ப்போம். அப்ப தீ காய்கிறது எனக்கு இன்பம் தருவதுங்கிறதுனால தீயே போய் உட்காந்துட்டியா? உட்கார மாட்டேன். அப்புறம் கறி கட்டியா வர வேண்டியதுதான் வெளியே. இல்ல நாம எங்க வருது? நல்லா தீங்கதான் வருவாங்க. ஐயோ, தீயில உட்காந்தா கறி ஆயிடுவோம் நம்ம. அதனால தூரமா ஓடிடுவோம் எங்கேயாச்சும். அப்ப அங்க இருந்து குளிர் காய்யா இல்ல. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கிட்ட போகாம ரொம்ப தூரம் போகாம அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி காய்க்கும் இல்லையா? அது போலதான் அரசருடன் நாம் பழக வேண்டும். இது போலத்தான் ஆசிரியரிடமும் நாம் பழக வேண்டும். அந்த குறளுடைய அந்த பாடலுடைய பொருளும் அதான் சொல்லுது. அழலின் நீங்கான், அழல்னா தீ மூட்டி இருக்குது. அழலின் நீங்கான், ரொம்ப விலகி போயிடக்கூடாது. அவங்க சொல்ற பேச்சு கேட்காம எங்க ஓடிடக்கூடாது. சரி, அணுகான், ரொம்ப ரொம்ப சோசியலா பழக, ரொம்ப நண்பர்களா இருக்கிற ஜாலியா அப்படியே கை போட்டு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கியா திருவியா, அது மாதிரிலாம் அவங்க மூக்கு மேலே உள்ளே ஊற்றிடுவாங்க இல்ல. அப்ப ரொம்ப நெருங்கி வரக்கூடாது, ரொம்ப விலகியும் போயிடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட இடைவெளி நின்று நாம் ஆசிரியருடன் நாம் பாடத்தை கேட்டுக்கொள்ளுதல் வேண்டும். அப்போ நெருங்கி பழகிய யாராக இருந்தாலும், அரசராக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட இடைவெளியை நாம கடைபிடித்தல் வேண்டும் அப்படின்னு நம்ம நன்னூலையும் சொல்லப்பட்டிருக்குது, திருக்குறளையும் சொல்லப்பட்டிருக்குது. சரி, இது ஒரு திரைப்படத்திலையும் சொல்லப்பட்டிருக்குது. எங்க கேட்டிருக்கீங்களா? அதாவது அகலாது அணுகாது தீக்காய்வார் கொள்கை இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். பார்த்துட்டீங்க. முதல்வன் படம் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிட்டார், ரகுவரர் சொல்லுவார், நீ தெரியுமா இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களை தெரியுமா உங்களுக்கு? முதல்வன் ஒரு படம் தெரியுமா? அதை சொல்லிப்பாருமா வேணாம். அடுத்தது நம்ம போலாம். நடுங்குபடியான துன்பம் இல்லாதவர் 12ஆம் வகுப்புக்கு ஏற்ற குறள். நாம ரொம்ப உஷாராக வேண்டிய ஒரு குறள் இது இல்ல, அப்படிதானே பார்த்தோம். என்னது? வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவருக்கு உடலும் மனமும் நடுங்கும்படியான துன்பம் எதுவும் வராது. இப்ப உஷாராயிட்டுன்னா உடலும் மனமும் நடுங்கும்படியான துன்பம் வராது. இல்ல நான் பாட்டுக்கு ஜாலியா இருப்பேன், இது கடைசி வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொன்னா முடிஞ்சிருச்சு. உடலும் மனமும் நடுங்கும் என்று வரும். புரியுதுங்களா? சரி, அடுத்தது
எளியது அரியது பார்த்தாச்சு. அடுத்தது கல்வியை நிலைக்கலனாக கொண்ட மெய்ப்பாடு. நகை என்னும் மெய்ப்பாடு தோன்றும் நிலைக்கலன்களுள் ஒன்று வேதனை. திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்பதை முதலில் நிகழ்த்தி காட்டியவர் ஜார்ஜ் மெலி. ஒரு 3 பேர் தொடர்ச்சியா வருவாங்கன்னு நம்ம பாத்துக்கலாம். முதல் வரக்கூடியவர் பட பிடிக்கும் கருவியை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் பட வீழ்த்தி கருவியை கண்டுபிடிச்சாரு ஒருத்தர், கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கதையும் சொல்லலாம் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, அவர்தான் பார்த்தோம் நம்ம. சரி, மனித குலத்திற்கு தேவை போரல்ல நல்லுறவும் அன்பும் தான் என்பதை மையக்கருவாக கொண்ட சார்லி சாப்ளின் திரைப்படம் எந்த ஆண்டு வெளிவந்தது? 1940. சரி, அடுத்தது மாசி திங்களில் நிகழும் விழாவாக மயிலை பதிகம் சுட்டுவது கடலாட்டு விழா. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார். இத்தொடர் உணர்த்தும் பண்பு முரண்பண்பு. உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, அப்ப முரணாக இருப்பதனால முரண் பண்பு அப்படிங்கிறோம் நாம. அடுத்தது வாளால் அறுத்து சுடினும் இவ்வழியின் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துவது மருத்துவம். அடுத்தது ஒட்டு போடாத ஆகாயம் போல இந்த உலகமும் ஒன்றேதான். இக்கவிதையில் பயின்று வருவது உவமை. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை நூல் உரையில் தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். சரியானவற்றை பொருத்தி தேர்க. காதை சருக்கம், சூளாமணி, இளம்பகம், படலம், கந்தபிராமன். 4, 3, 2, 1 அப்படியே கீழே இருந்து மேல். அசையும் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர். திரையிடும் கருவியை உலகிற்கு அளித்தவர் சகோதரர்கள். ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தையே அடைய நினைத்தாலும் கைகூடும் என்று வள்ளுவர் குறிப்பிடும் அதிகாரம் காலம் அறிதல். அங்க குடுக்கல அப்படின்னு சொன்னா மடியின்மை எழுதி பக்கத்துல காலம் அறிதல் எழுதணும். புரியுதா? அங்க புத்திசாலிகள் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா கட்டாயமா மாத்திடுவாங்க. இல்லைன்னா புத்தகத்துல இருக்கிறதே இருக்குன்னா அப்படி எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மடியின்மை எழுதி அது பக்கத்துல காலம் அறிதல் எழுதணும். சரியா? அங்க கொடுத்துருக்கிற விட எழுதிடணும். ஒருவேளை கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, ஏதாச்சும் கொஞ்சம் புத்திசாலி மாத்திடுவாங்க. இப்படி மாத்தல அப்படின்னு சொன்னா நம்ம மாத்திடுவோம். நீங்க விடையை மாத்திடக்கூடாது. இந்த விடைனா அப்படியே புத்தகத்தை அப்படியே வச்சிருக்கணும், இங்க எழுதிருக்கீங்க. சரிங்களா? ஆமா, கோடிட்டு இடமா கேட்கறது கேட்டாங்கன்னா நீங்க காலம் அறிதல் தான் எழுதுவீங்க. அது தெரியும். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்னும் ஆங்கில நூலின் தழுவல் நூல் கிறிஸ்தவ கம்பர் ஹென்றி ஆல்பர்ட். புறநானூற்றை முதலில் அச்சில் பதிப்பித்தவர் 1894. ஆமா. நற்போசகம் என்ற இதழில் வெளிவந்த நூல் அது பதிப்பிக்க பெற்றதும் 1894. யார் பதிப்பித்தார்னு பார்த்தோம்? ரச்சனை யாத்திரை. இந்த புறநானூற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர்கள் யாரு? சோழ நாட்டில் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்கம் வசூலித்த செய்தியை கூறும் நூல். அடுத்தது பின்வருவற்றுள் தொன்மத்திற்கு பொருந்தாத ஒன்றை தேர்க. நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். இது பழைய புத்தகத்தில் இருந்த செய்தி, அப்படி கொடுத்திருக்காங்க. தொன்மம் பற்றிய கூற்றுகள் தவறான ஒன்றை தேர்க. விளங்காத கருத்துக்களை பழமொழியின் மூலம் விளக்குவது. மற்ற எல்லாமே தொன்மத்துக்கு பொருந்தி வரும். சாப விமோசனம் கதைகளில் அகலிகை கதைகளில் தொன்மங்களை பயன்படுத்தியவர் புதுமை பித்தன். பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. அறம், தருமன், வலிமை, நீதி, வள்ளல், கர்ணன். அடுத்தது நன்றி, வணக்கம். இதுல அகநிலை வினாக்களும் சிலது இருக்குது, சிலது புத்தக வினாக்களும் நமக்கு இருக்குது. சரிங்களா? இது ஆரம்பம். இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் விடை இல்லாததான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். புரியுதுங்களா? கோடிக்கிட மாதிரி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அத எத்தனை இயலுக்கு இதை முடிச்சிடலாம். முதல்ல நன்றி, வணக்கம்.